வெல்கம் டு வெற்றிவேல் கேமிங். இன்னைக்கு ரோப்ளாக்ஸில் ரோடு பேர் என்னது, டெட்ரோட் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 2ல் பிஸ்டல் வாங்கியிருப்போம். பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. கன்னதும் கிடச்சி ஒழுங்காக மாதிரியே எனக்கு கொடுத்துரு. இங்கே ஒரு சாமியை உயிரோடு விட்டுன்னுட்டேன். செத்து போயிட்டாங்க. ஓகேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோவை. இந்த வீடியோ ரொம்ப நேரம் 30 நிமிஷம் தான். இந்த வீடியோவும் 30 நிமிஷம் போகும். ஃபியூவல் சோம்பியெல்லாம் என்கிட்ட போடு, நான் ஃபியூவல் எடுத்து போடுறேன். எவ்வளோண்ணா? வண்டிக்கு முன்னாடி ஃபியூவல் இருக்கு, ஆனால் அது இது பண்ண முடியல, அன்ஸ்டோர் பண்ண முடியல. அந்த ஃபியூவலை அன்வெல்டு பண்ண முடியல. அன்வெல்டு ஒரு சேர் வேணும், மேலே தூக்கி வச்சுட்டு மேலே நிற்க போகிறேன். பொட் இருட்டாயிராம போட்டு சொல்லி வாய முடியல, இருட்டாயிட்டு. அதுக்குள்ள சேஃப் பிளேஸா? எங்கள் ஒரு வில்லேஜ் விடிய காலையில் இருந்தால் நான் லூட்டே அடிச்சிருப்பாங்க. லூட் அடிப்பா வேண்டாமா? ஸோ காலையில் வந்துருக்காம நைட்டு எவ்வளோ தூரம் போதும் வண்டி போட்டு அதுக்கப்புறம் நின்று சாவதான் அடிக்கிறோம். என்ன சத்தம்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா க்ரீன் கலர் ஹார்ட்டும், பிடிக்கலன்னா ரெட் கலர் ஹார்ட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க. எவ்வளோ தூரம் போயிருக்கோம்? நின்னுட்டா? நீ நிப்பாட்டின மாதிரி தெரியுது. நீயா நிப்பாட்டின? காலை பண்ணும். காலையில் போகிறவரையும் நம்ம உயிரோடு இருக்கணும். நான் மேலேருந்து சுட பார்க்கேன். சில ஏற மூஞ்ச மறைச்சிட்டு நிற்காத, உன்னை எத்தி போட்டிலே வச்சுட போகிறேன். அண்ணி பார்த்துக்க. இங்கே நிற்கிறேன். சோம்பியன்ற இத்தனை வரீங்க. இருக்கட்டு, காலையில் எடுத்துக்கிடுவோம். நைட்டு பார்த்தா இப்படி வருது. இங்கே நான் சோம்பி அட்டாக் பண்ணுறேன். என்னடா இது சுட சுட வந்துட்டே இருக்காங்க. டாக்டர் சம்பியை சுட்டாலே பேண்டேஜ் கிடைக்கும். இப்போ செத்துட்டா? அவன்ட்டு பேண்டேஜ் அடிச்சிருக்க. சுட்டுட்டியா? நிறைய இடம் சுட்டுட்டியோ? வேண்டாம். இப்போ 4 புல்லட்டு தான் இருக்குது கீழே. ஆமாம், வண்டிக்கிட்ட சாமி நிற்கி. இந்த ஹெல்மெட் போட்ட சாமி வண்டியை சொல்லுதானே. போச்சு, என்கிட்ட புல்லட்டே இல்லைப்பா. இப்போ 12 வந்துட்டுருக்கான். எனக்கு சாவே மாட்டுக்கான். போச்சு, யாஸ் விடுங்கிட்டுங்க. இதுக்கு தான்டா நான் ஆசைப்பட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் வைக்கணுங்க. ஹெல்மெட் போட்ட சாமி நீங்கள் இத்தனை ஊட்டி சுட்டுன்னு சாக மாட்டேங்க. இது என்ன சாவே மாட்டேங்க, கருப்பாக இருக்கு. பேண்டேஜெலாம் எடுத்துகிட்டே அப்படி என் ஃபுல் ஹெல்த் இருந்து இப்போ நான் அடிக்க போயிடுவேன். 3 பேண்டேஜ் எடுத்துரு. ஐயோ பேருங்க, கீழே இறங்கினேன். ஐயோ என் கண்ட்ரோலாக கிடைக்கலையே. ஒரு பேண்டேஜ் எனக்கு தான். எங்கே வருங்க, எனக்கு ஒரு பேண்டேஜ் தான். ஸோ என் ஹெல்த்தே இல்லை. நம்ம செத்துருவேன். நான் டெத்து சொன்னேம்மா. பேண்டேஜை கொடுக்க வேண்டியதானே. ரிவ்யூ கொடு. நாங்கள் போச்சுங்க, நான் செத்துட்டேன். பேண்டேஜ் எடுத்து கீழே வை.
ஒரு இடத்துக்கு மேலே வரேன் வரேன் வரேன். இன்வென்ட்ரியை கிராஸ் கூட வச்சு இன்வென்ட்ரி எஸ்க்கா எங்கள் ரிவ்யூ கொடுத்துட்டா என்னோட கண்ணெலாம் எடுத்துக்கிட்டோம். பிக்கப் குண்டதையும் தூக்கிறாத. பிக்கப் பாரேன் நீ தான்றா நான் தூக்குனேன். ஆனால் வெல்டெல்லாம் பண்ண மாட்டேன். அப்போ என்னை அப்படியே ரீஸ்பாண்ட் பண்ணி விட்டாங்க. நல்லதாக போச்சு. பேண்டேஜ் இருந்தனால நான் தப்பிச்சேன். வெல்டு எந்த இங்கே ஒரு பேண்டேஜ் இருக்குது. பிக்கப் எனக்கு கன்ஃபார்ம் ஒரு பேண்டேஜ் தேவைப்படும். யார் செத்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட பேண்டேஜ் இருக்குது, தேவைப்படாத. பண்ணியா ரிவ்யூ உன் திங்ஸ் அவ்வளோத்தையும் எடுத்துக்க. நான் எதையும் எடுக்கல. ஒரே பேண்டேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டா. நீ தான் ஆல்ரெடி 2 பேண்டேஜ் இருக்கா. ஒரு பேண்டேஜ் மட்டும் எடுத்துருக்கேன். என்னந்த ஒருத்தன் அடித்தானே? என்ன செத்துட்டியோ? நீ ரன்னு கொடு. ஏய் எனக்கு பக் ஆயிட்டு. ஏய் ஓடாடா விளக்க என்ன பேலே செத்துட்டான். இதுக்காக இவ்வளோ சீன். எந்த பிளேட் அடிச்சிருவான்ட்டு ரைஃபிள் பிளேட்டே கொடுக்காங்கடா. பிக்கப் எங்கேருந்து வராங்க அவ்வளோ ட்ராக். சரி எங்கேருந்து வந்தால் எனக்கு என்ன ஃபியூவலாச்சும் ஆகணும். பேண்டேஜ் போட்டுக்காங்க. பேண்டேஜ் இப்போ யூஸ் பண்ணாத. வேண்டாம் தானாகவே ஹெல்த்தியாகும். நான் செத்துட்டேன்னா பேண்டேஜ் வந்து வச்சு ரிவ்யூ பண்ணிடு. அங்கே போய் கன்ஃபார்ம் உன்னோட 3 பேண்டேஜ் இருக்க. நீ 2 பேண்டேஜ் இருக்க. நான் ஒரே ஒரு பேண்டேஜாக வச்சுருக்கேன். கன்ஃபார்ம் நான் செத்தா ரிவ்யூ பண்ணணும். ஓகே 2 பேண்டேஜாக நம்பி தான் கொடுத்துருக்கேன் அவனை. சரி அந்த சைடு கிடக்க மிச்சம் எல்லாத்தையும் நீ ஃபியூவலாக போட்டுரு. ஃபியூவலும் கம்மியான இருக்குது. அந்த சைடு எடுக்க அவ்வளோத்தையும் ஃபியூவல் தான். ஒரு நிமிஷம் இங்கே ஒருத்தன் உயிரோட நிற்கான். உயிரோட நின்றுருக்கான். நான் எவ்வளோ நேரம் கொலை பண்ணியிருக்கு. கோல் கொடுக்காம இருப்பானா? எவ்வளோ நேரம் கொலை பண்ணியிருக்கு. வியூவர்ஸ் பார்த்துருப்பாங்க. அப்படிதானே வியூவர்ஸ்? அப்படியே ஃபியூவலாக போட வேண்டியதான். ஊடைக்கெலாம் வண்டி நின்றுது. இருட்டோம்னா வச்சு நாங்கள் வண்டி எடுக்கணும். மறுபடியும் இருட்டிட்டு கதை முடிஞ்சிச்சு. இப்போ 2 பேரும் சேர்த்துட்டோம். மறுபடியும் நாங்கள் ரிவ்யூ கொடுத்து பேண்டேஜ் இருந்தனால 2 பேரும் அட் அ டைமில் சேர்த்துருந்தோம். ஒன்றும் நடந்திருக்காது. மறுபடியும் முதலேருந்தே தான் வரணும். எவ்வளோ தூரம் போயிருக்கோம்? 15,000 மீட்டர் போயிட்டோம். ஓகே வண்டி எடு. ஃபியூவல் ரெட் கலர்லையா இருக்குண்ணோம். 300 ரைட்டில் போதும். வண்டி எடு. நான் அவளுக்கு வெள்ளு பண்ணிட்டேன். செத்தால சிலது என்னட்டு பேர்க்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவ்வளோ சேஃபாக இருக்கும். ஒரு சாமி மட்டும் கீழே படுத்தடக்கு. அது சாட்டி நம்ம முதலாம் சாமி பட்டோம் போகணும். அவ்வளோ சாமி நிறையா இருக்குது. வீடு இருந்தாலும் விட்டு அடிக்கணுமா? அப்படி இப்போ 2 பேரும் ஃபுல் ஹெல்த்தி ஆடி இருக்கும். என்ன சத்தம்? இடம் சேஃப் பிளேஸா? ஓகேங்க. அந்த வீடை நாங்கள் விட்டு அடிக்க போகிறோம். கொஞ்சம் முன்னப்பட்டி போதும். வாட்டெல்லாம் இருக்குது. வாங்கடா நீங்களும் நானா பார்த்துறோம். கட்டணம் துப்பாக்கி. ஒரே நிமிஷம். நான் என் துப்பாக்கியில் எங்கள் புல்லட் இல்லை. யாரும் சுடுதாங்க. இங்கே வாழ இங்கே வா. எனக்கு ஹெல்த்தும் இல்லை. நான் பேண்டேஜ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு நான் செத்துருவேன். நான் கித்திர போகிறேன் டக்குன்னு. நான் பேண்டேஜ் யூஸ் பண்ணிட்டேனே. என் ஹெல்த்து சுத்தமாக இல்லை. லைட்டாக நீ தான் 2 பேண்டேஜ் இருக்கா. டக்குன்னு எடுத்து சேஃப் பிளேஸுக்கு வெயிட்டு ரிவ்யூ பண்ணிடுறேன். ஓகே ஒரு பேண்டேஜை கொடுத்துரு. அவன் நீ செத்தாலே ஒரு ஒன்றரை பேண்டேஜ் கிடைக்கும். அதுக்கு நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். பிரச்சனை இல்லை. வண்டியில் ஏறட்டானோ? வண்டின்னு எங்கேயும் நிற்கக்கூடாது. ஃபியூவல் காலியானாலும் பரவாயில்ல.
சரி இருட்டலாமல் தான் எடுத்து லூட்டே அடிச்சிருக்கலாம். இப்போ ஒரு ஐட்டமும் நம்மகிட்ட இல்லை விற்கிறதுக்கு. கரெக்டா பேண்டேஜ் 50 ரூபாச்சா? ஏன் சேஃப் பிளேஸ் வந்தாச்சு. இதுக்கு மேலே விடிஞ்ச அப்புறம் பக்கத்தில் இருக்க வீடை போய் லூட் அடிச்சுட்டு வந்துடுவோம். வண்டிங்க நிற்கட்டு ஓகேவா? வண்டி நிப்பாட்டி என்னோட அதெல்லாம் நம்மளே பார்க்கண்டாம், அது இவங்களே பார்த்துக்கிடுவாங்க. கிறிஸ்டல் குண்டு கிடச்சிருக்கே, நான் எடுத்துட்டேன். சும்மா நான் எடுத்தேன். மூணு சாம்பிஸ் இருக்கா? எனக்கு சில சாமிகிட்ட கிறிஸ்டல் குண்டு கிடச்சி நான் தூக்கிக்கிட்டேன். நான் இப்படி தான் அந்த ஓரமாக வந்துட்டு வெட்டி பண்ணி வச்சுருவேன். நான் நீ எங்கே இருந்துடா வரீங்க? துப்பாக்கி என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இவங்க வந்துட்டு இருக்கான். என் கட்டணம் வேறு கீழே போட்டேன். ஐயோ எல்லா இதத்தையும் கீழே போடுதேனே. கொஞ்சம் ஆயுதம்லாம் கீழே எடுக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண எடுக்க. அவ்வளோ சமயம் என்ன விரட்டி எனக்கு அந்த துப்பாக்கி சுடே மாட்டேங்குது. ஓட்ட ஆகிட்டேனுமோ என் பின்னாடி வந்து அவ்வளோத்தையும் விரட்டி சுடு. அதெல்லாம் அடிக்கி பிக்கப் இப்போ வாங்கன்னு சொன்னேன்னு ஆகிட்டாங்க. அதிக அப்படின்னா நானும் எனக்கா ஜெயந்தியும் நானும் வண்டி மேலே ஏறின்னு கொஞ்சம் பவர் ஏற்றிக்கிட்டேன். ஓகே நான் அங்கே தான் வரேன். ஐயோ என்ன சாவடிச்சிட்டு போச்சு. செஸ்ட்டு மிஸ்ஸு தப்பிச்சிட்டேன். எங்கடா நிற்க போட கேட்குறேன். செத்துட்டேன். ரிவ்யூ பண்ண பேண்டேஜ் இருக்காச்சு. கேட்குங்க மாதிரி ரிவ்யூ பண்ண பேண்டேஜ் இருக்கா? அப்படி ஓகே எனக்கு இந்த ஹெல்த் எனக்கு போதும். இங்கே ஒரு கோல்டு இது வேறு இருக்குது. ட்ராக் இங்கே அந்த துப்பாக்கி சுடவே மாட்டுக்கு. என்னங்க ஆச்சு? அதுக்குமே குண்டை யார் ரீஃபில் பண்ண போகிறா? இந்த கோல்டு காயினை விற்க முடியாதா? கலெக்டே கொடுப்போம் கோல்டு காயினை. ஒரு கோல்டு காயின் இருக்கலாம்ல. போச்சு. இங்கே எக்கச்சக்கமான சோம்பி இருக்கு. அவ்வளோத்தையும் வண்டிக்கு தொங்க விட போகிறேன். அந்த இந்த துப்பாக்கியும் ஒன்றும் செய்யலை. அதான் எனக்கு இவ்வளோ ஹெல்த் வரது. என் ஹெல்த்தை பற்றி அப்படி என்ன ஃபியூலாக போயிட்டு தூக்குனதில்ல. ட்ராக் நீங்களாம் முன்னடா. நீங்களாம் என் கண் முன்னே குளிர்ச்சியாக பார்க்கணும் உங்களை. நான் எத்தனை வாட்டி அடிச்சிங்க. வேற கீழடக்கா இங்கே சாம்பி கிட்ட மட்டும் எடுத்துப்போம். முக்காசி சாம்பியாக போய் நம்ம இதாக ஃபியூவலாக போட்டுரும். மேக்ஸிமம் ஃபியூவல்னு காமிக்கும்ல. அது வரைக்கும் நம்ம போட்டுருமா சாம்பியை? இவ்வளோ சாம்பி இருக்கு. இதுதான் பத்தாதான் உனக்கு. நான் இறங்கி தான் நிற்க வண்டி எடுத்துக்கலாம். கிளம்பிட்டே வண்டி பின்ன ஒரு வீடு பெரிய வீடு இருக்கலாம். அது லூட் அடிக்கான்தான். இருட்ட முன்னே போய் லூட் அடிச்சுட்டு வந்துருந்தானே. ஃபியூவலக்கா வேண்டாம். இருட்ட முன்னே லூட் அடிக்கணும். ராஜா வீட்டு போய் லூட் அடிப்போங்கியா? இதுக்கு அந்த வீடு பெரிய வீடாக இருந்ததா? இன்னும் நிறையா சாம்பி இருக்குது தெரியாதா? முன்னாடி டயர்கிட்ட இருக்க சாம்பியெல்லாம் தூரடி. இங்கே ஒன்று நடக்காமல் எடுத்துட்டியா? இன்னும் நிறைய சாம்பி இருக்குது. கொஞ்சம் தான் இருக்கணும். முன்ன அண்ணன் வண்டி எடுத்துடாத. என்ன செத்துட்டானா அப்படி? ஓகே நான் என் இடத்துல யாருதேன். ஓகே நம்ம யாரி வண்டி எடுப்போம். நான் மேலே நிற்கேன்.
நான் வண்டிக்குள்ளேயே போகலை, செத்துட்டான். வண்டி கிளம்பட்டான், நிறைய சாம்பி இருக்கு வண்டியில். வண்டி என்ன நவரலையோ? சரி, அவ்வளோ சாம்பி எடுத்து ஃபியூவலாக போட்டுரும். இது வேலைக்கு ஆகாது. இங்கே டயர்கிட்ட சாம்பியை போய் நான் அவ்வளோத்தையும் அன்வெல்ட் பண்ணுவேன். ஃபியூவல் எடுத்து போடு, ஓகேவா? சாம்பி யார் உட்கார வச்சுருக்கோம். நீங்களாம் எனக்கு ஃபியூவல்ரா. அவ்வளோத்தையும் ஃபியூவல் ஆக்கணும். சில அன்வெல்ட்டே பண்ண முடியாமல் இருக்குது. இதை கன்ஃபார்ம் அன்வெல்ட் பண்ணி தான் அவன் டயர்கிட்ட இருக்கு. ஓகேங்க, அடுத்து என்ன கேம் வேணுமோ கமெண்ட் பண்ணிடுங்க, அதையும் ஏற்றி போட்டுருவோம். இந்த டயரை ஏன் விற்க வேறு? டயர் அப்படியே இருக்குது. டயரை போய் நான் விற்றுட்டு வரேன். காரணம் 5 ரூபா. டயர் அவ்வளோதான் கிடைக்கும். 15 ரூபாயா கிடைக்கும் நினச்சேன். 5 ரூபா தான். 15 ரூபா இருக்க. 15 ரூபாய்க்கு என்ன வாங்கலாம்? ஆ, எஸ், வாங்கிட்டேன். பிஸ்டலோட புல்லட் வாங்கியிருக்கேன். ஒரே 15 ரூபா இருந்துச்சு, அதனால் எனக்கு மட்டும் வாங்கிட்டேன். ஓகேவா? வேறு எங்கே பிஸ்டல் புல்லட் கிடச்சா நீ வச்சுக்க. அவ்வளோத்தையும் எடுத்து ஃபியூவலாக போட்டுரு. முன்னே வந்து எடு. எங்கள் எவ்வளோ சாம்பி பார்த்தீங்க? இப்போ ஒரு சாம்பி இருக்காது. அவ்வளோத்தையும் நாங்கள் ஃபியூவலாக போட்டுட்ருக்கோம். மேக்ஸிமமாக ஆகிட்டு போதும். அதெல்லாம் பிறகு வேஸ்ட் ஆகும். இதுமாதிரி ஃபியூவலும் போட முடியாது. ஓகே, நான் வண்டி மழை ஏறிட்டேன். போட்டே. ஆமாம், சொன்ன மாதிரி தான். அந்த கண்ணுக்கு புல்லட் 0 ஆகிட்டு. இங்கே ஒரு பெரிய வில்லேஜ் இருக்குது. லூட் அடிக்குமா? அப்படி இருக்குட்டு நிறையா லூட் அடிக்கலாம். போட்டு நிற்கவே கூடாது. மேக்ஸிமம் ஆகிட்டுனா அடுத்தது வரைக்கும் போயிடும் வண்டி. வண்டி எங்கே நிற்காத. நைட்டு தானே ஆகுது. மேலே நின்று கூடலாம் தேவையில்லை. ஐயோ, டெம்பிள் வேறு இருக்குங்க. நிறைய கோல்டெலாம் இருக்குமே. வேண்டாம், போவானா? ஆனால் வண்டி நவர மாட்டேக்கு. எனக்கு கொஞ்சம் ஸ்டெக் ஆகுங்க வீடியோ. வீடியோங்க பாருங்க, செல்லு ஸ்டெக் ஆகுது. அது என்ன சவுண்டு? கரெக்டாக எங்களுக்கு மட்டும் பாருங்கள், நைட் ஆனால் இவ்வளோ பெரிய வில்லேஜ் வீடு பெருசாக அடைக்கும். நான் கீழே வந்துட்டேன். வணக்கம் மாப்பிள்ளை, தேரியிலேருந்து வந்திருக்கேன். எப்படி இருக்க? எவ்வளோ? 25,000 மீட்டர் போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போனோம். பாருங்கள் சோம்பிஸா. பெட்ரோல் இருக்கலாம். எப்போ பெட்ரோல் இருக்குங்க? பெரிய பெரிய விடாதுங்கெல்லாம் லூட் அடிக்கலாம். அதுக்கு ஏற்றான லூட் அடிக்கிற டைமில் இது கிடையாது. இன்னும் சோம்பி பறந்து போயிடுது. நான் முன்னாடி போகிறேன். ஆ சாமி, இவங்க அம்மி என்ன? எப்பா செஸ்ட் கிண்ண போயிட்டேன். இன்னொரு வாட்டி குதிச்சுன்னா கீழே வந்துருக்கேன். எப்பா வண்டி இழுத்துருங்க. சோம்பி இங்கேயும் 0 புல்லட்டும் காமிச்சு சோழி முடிஞ்சுது. நிப்பாட்டே. இங்கே விற்கக்கு எதுவுமே இல்லை. நான் வாங்கடா இப்போ. துப்பாக்கி கண்ட்ரோல் புல்லட்டோட ரெடியாக இருக்கீங்களா? ஃபயர் எம்ம நீ இவ்வளோ ஆண்டு வந்து இன்னைக்கு சொல்லி ப்ரோ. வண்டி மேலே யாரு? உன்னை ரிவ்யூ பண்ண அளவுக்கு என்கிட்ட பேண்டேஜும் இல்லை. உண்மைகள்லாம் ரிவ்யூ பண்ண என்கிட்ட பேண்டேஜ் இல்லை. நீ யாருமா பெண் மீன் மாட்டியா? கொண்டுட்டானா? போச்சு, என்னையும் கொண்டுட்டா. போச்சுங்க, அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிடும். அடுத்து பார்ட் 4 விடுவேன். பாய் ஃப்ரம் வெற்றிவேல். பாய்.